வணக்கம். இந்தியால மொத்தம் லார்ஜ் கேப் ஃபண்டுல ஒரு 34 ஸ்கீம் இருக்கு. இந்த 34 ஸ்கீம்ல வந்து எது டாப் 5 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாரி வந்து எது ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாட்டம் 5. ஸோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாரி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, என்னென்ன பேராமீட்டர் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கோருக்கு தகுந்த மாரி அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம குயிக்கா பார்க்கலாம். அதே மாரி நீங்க எந்தெந்த வெப்சைட்லாம் போனா உங்களுக்கு பெட்டரா ரிசல்ட் கிடைக்கும் கம்பேரிசன் அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 34 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லிஸ்ட் இங்க குடுத்துருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 34 இது இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்னா லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு அப்படின்ற வகையில நம்ம சார்ட் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன்ஸ வச்சு நான் சார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே லார்ஜ் கேப் ஃபண்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 5 அப்படின்னு லாஸ்ட் 1 இயர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது வந்து ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லார்ஜ் கேப். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11.18% குடுத்திருக்கு. இதே மிரர் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர்ல 10.43% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ அதே 3 பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா மேனுலைஃப் லார்ஜ் கேப் அது 10.38. 4த் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்பிஐ லார்ஜ் கேப் 9.78 அண்ட் 5த் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாடா லார்ஜ் கேப் வந்து உங்களுக்கு 9.54. ஸோ நம்ம ரெகுலரா நம்ம எல்லாம் போடுவோம் இல்லைங்களா? நெறைய பேர் போட்டுருக்கிறது. நிப்பான் இந்தியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து 8த் பொசிஷன்ல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 9.32% குடுத்திருக்கு. ஸோ இதே வந்து குயிக்கா பார்த்துக்கலாம். இந்த இது வந்து 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல அப்படின்ட்டு உங்களுக்கு இங்கேயே குடுத்துருங்க பார்த்தீங்களா? 2 இயர்ஸ் லெவல்ல குடுத்துருக்கு. ஸோ இந்த ஐசிஐசிஐ, நிப்பானும் பார்ப்போம். ஏன்னா அத ரெகுலரா நெறைய பேர் போடுறாங்க. ஸோ ஐசிஐ வந்து பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ்ல வந்து 14.25% குடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 18.71%, 5 இயர்ஸ்ல 18.58%, 10 இயர்ஸ்ல 15.77% குடுத்திருக்கு. இதே நம்ம நிப்பான் லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 இயர்ல 9.32, 2 இயர்ஸ்ல 14.15. இது 2ம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. அதே மாரி வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 20.19. இது வந்து ஐசிஐசிஐயோட அதிகமா இருக்கு. ஐசிஐசிஐ வந்து 18.71 தான். அதே மாரி 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 21.10 இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல 18.58 இருக்கு ஐசிஐசிஐ. ஸோ 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 15.87, 15.77. ஸோ லார்ஜர் இயர் போக போக உங்களுக்கு வந்து வேரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2மே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து டாப் 5 பார்த்தோம் லார்ஜ் கேப்ல. அதே மாரி பாட்டம் 5 பார்ப்போம். வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங். ஸோ இப்போ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, யூனியன் லார்ஜ் கேப்ன்றது ஒன்லி 4.32% தான் குடுத்திருக்கு 1 இயருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாரஸ் லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா 4.59% குடுத்திருக்கு. அப்புறம் ஜேஎம் லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 4.68% குடுத்திருக்கு. குவாண்ட் லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா 4.87% குடுத்திருக்கு. பரோடா பிஎன்பி பரிபாஸ் லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா 5% குடுத்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாட்டம்ல இருக்கு. ஸோ நிஃப்டி உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப் வந்து இந்த ஃபண்ட் எல்லாம் வந்து 10%, 11% குடுத்ததில்ல. அதே சிமிலர் குரூப்ல இருக்கிற இந்த ஃபண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4%, 5% குடுத்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் ஃபண்ட் பார்த்தோம். அதே மாரி இப்ப இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு லாஸ்ட் 1 இயர். இந்த நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுல 1 இயர் பார்த்தீங்கன்னா 9.15% இருக்கு. 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 10.86, 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 14.12, 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14.42. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 9.15. உங்களுக்கு வந்து அந்த டாப் 5ல இருக்கிற ரிட்டர்ன்ஸோட இது ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால வந்து நம்மளால வந்து கரெக்ட்டான ஃபண்ட செலக்ட் பண்ண முடியலன்னா, ஆக்டிவ் ஃபண்ட உங்களுக்கு வந்து நீங்க லாங் டெர்ம் போற மாரி இருந்தா, நீங்க இந்த மாரி பாசிவ் ஃபண்டே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் அந்த மாரி 20 இயர்ஸ் போம்போது உங்களுக்கு எப்பயுமே வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது கொஞ்சம் ஆல்ஃபா வந்து ஆக்டிவ் ஃபண்ட் கொஞ்சம் அதிகமா குடுத்தாலும், இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க 10 இயர்ஸ்க்கு 20 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டர் ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். அதுக்கு மாரி நமக்கு டென்ஷன் ஃப்ரீ. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்ட் போறவங்க கொஞ்சம் க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸ் ஃபண்ட் போறவங்க நம்ம பாட்டு ரெகுலரா போட்டுட்டு, நம்ம பாட்டு ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஸோ ஃபண்ட் மேனேஜர் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. லாங் ரன்ல நான் காமிச்சிருக்க மாரி பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. இப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும், ஒரு நல்ல ஃபண்ட ஒரு லாங் டெர்ம்க்கு செலக்ட் பண்ணணும். ஒரு நல்ல ஸ்டாக்க வந்து லாங் டெர்ம்க்கு ஹோல்ட் பண்ணணும். இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கு. அது வந்து ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாரி வந்து இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க குடுத்துருக்கிற நீங்க கான்டாக்ட் நம்பர்ஸ்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம்.
இப்போ வந்து ஒரு ஃபண்ட ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி, முதல்ல நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படின்றது ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணணும். இப்போ வந்து இன்வெஸ்டர் ஏ இருக்காரு. இப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து மாடரேட்டா தான் ரிஸ்க் எடுப்பார்ன்னா, நம்ம அவருக்கு தகுந்த மாரி ஃபண்ட செலக்ட் பண்ணணும். இல்ல இன்வெஸ்டர் பி இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னா, அவருக்கு தகுந்த மாரி நம்ம வந்து எந்த ஃபண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இல்ல வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் இருக்காருன்னா, அப்ப அவருக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ரிலேட்டடா ஃபண்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபண்டு எப்படி செலக்ட் பண்றது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல், ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ காலம் எவ்வளோ வருஷம் வந்து இதை வச்சுக்க போறோம் அப்படின்றத பார்க்கணும். நீங்க வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கீழே வந்து நீங்க வச்சுக்க போறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சைடே வராதீங்க. ஸோ நீங்க 5 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணா மட்டும்தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரணும். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் லாஸ்ட் 1.5 இயர்ஸா பெருசா ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து இது ஹைலி ரிஸ்க். நீங்க வந்து இந்த பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுங்க நீங்க ஃபண்டை செலக்ட் பண்றது முடியும். ஓகே, இப்போ ஒரு ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணலாம்? உங்க ப்ரொஃபைல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, உங்க டியூரேஷன் கோல் எவ்வளோன்ற நாளும் பிளான் பண்ணிட்டீங்க, உங்க ஃபண்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதும் உங்களுக்கு டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேஸ்ட் ஆன் உங்க ரிஸ்க் ஒரு மாடரேட் ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு லார்ஜ் கேப் மாதிரி போகலாம். ஸோ லார்ஜ் கேப் போகலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. ஸோ லார்ஜ் கேப்ல எந்த ஃபண்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இருக்கிற ஃபண்டை எல்லாம் பார்ப்போம். அந்த ஃபண்டில் வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபண்ட் மேனேஜர் யாரு, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். நீங்க வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்ல போகலாம், மார்னிங் ஸ்டார்ல போகலாம், மணி கண்ட்ரோல்ல போகலாம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த இந்த 3 வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், லார்ஜ் கேப் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். லார்ஜ் கேப்ல வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜர் யாருன்றதை பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பேராமீட்டர் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபண்டோட பீட்டா, அதாவது வந்து வாலட்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து ஹைலி வாலட்டாலிட்டி தான் நமக்கு ரிஸ்க் இல்லைங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பீட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்திருக்கிறது வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்திருக்கேன். அதோட பீட்டா பார்த்தீங்கன்னா 0.89. இதே கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 1. ஸோ பீட்டா வந்து 1க்கு கீழே இருந்துச்சுன்னா அதாவது வந்து கொஞ்சம் லோ வாலட்டாலிட்டி இருக்கும். 1க்கு மேலே இருந்துச்சுன்னா ஹை வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து பீட்டா ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது 1க்கு கீழே இருக்கிற ஃபண்டா செலக்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. வாலட்டாலிட்டியை நம்ம கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸோ இப்போ பீட்டா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் பீட்டாவும் ஓரளவுக்கு ரிலேட்டட். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னா, இந்த ஃபண்டோட ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து வந்து எவ்வளோ தூரம் வந்து மேலேயும் கீழேயும் போகும். அதாவது வந்து இப்போ இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாருங்க 11.16 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து ஃபண்டு வந்து ஒரு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 13% அப்படின்னு கொடுத்துருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, அதுக்கு மேலே வந்து இது வந்து 11.16 வரையும் மேலே போகும் பர்சன்டேஜ். அதே மாதிரி கீழே வந்து 11.16 வரையும் கீழே வரும். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்துட்டீங்க, பீட்டா பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஷார்பி ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. ஷார்பி ரேஷியோனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். அதாவது வந்து நீங்க வந்து இந்த போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு செக்யூர்டு ஒரு வந்து ரிஸ்க் ஃப்ரீ அசெட் கிளாஸ்ல நீங்க போட்டிங்கன்னா, அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அதை தாண்டி இது எவ்வளோ கிடைக்குது அப்படின்றது தான் வந்து ஷார்பி ரேஷியோ. அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.97 அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனிதிங் 2 வந்து 2% வந்து குட் ஷார்பி ரேஷியோ. அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் அட்ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து 2% அதிகமாக கிடைக்குது. அதை வந்து இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் ரிஸ்க் இதெல்லாம் சேர்த்து அதுக்கு மேலே வந்து 2% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ அதனால வந்து எனிதிங் எபோவ் 1, 2, 3 அப்படி போச்சுன்னா ரொம்ப நல்லது. 1க்கு கீழே வந்து ஸோ 1க்கு கீழே அப்படின்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வந்து கம்மி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மைனஸ்ல போச்சுன்னா அதுக்கு வந்து பெட்டர் நம்ம வந்து நம்மளோட ரிஸ்க் ஃப்ரீ அசெட் கிளாஸ்ல போறதே நல்லது. ஸோ இப்போ வந்து ஐசிஐசிஐ பார்த்தீங்க லார்ஜ் கேப். இதே நம்ம நிப்பான்ல பார்ப்போம். ஸோ நீங்க நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்டு காமிச்சிருக்கேன். இதோட இது பார்த்தீங்கன்னா ஷார்பி ரேஷியோ வந்து 1.04. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏஇஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இவங்க அசெட் மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 50,312 கோடி, அதாவது வந்து நிப்பான் இந்தியா. இதே உங்களுக்கு ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா 78,159 கோடி வந்து ஐசிஐசிஐ லார்ஜ் கேப் ஃபண்ட் வச்சிருக்கேன். ஸோ அதோட இது அதிகமாக இருக்குது. ஸோ ஃபண்டு வந்து
கொஞ்சம் வந்து ஏயுஎம் கம்மியா இருக்கிறது போனா நல்லது. ஏன்னா வந்து லார்ஜ் போக போக வந்து அவங்க வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப் அப்படின்னும்போது 100க்குள்ளார நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்காது. போட்டதிலேயே போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிறது நல்லா பண்ணா கொஞ்சம் குரோத் நெறைய இருக்கும். ஸோ சில பேருக்கு கேள்வி வரலாம். இப்ப இவ்ளோ பாராமீட்டர் நாங்க எப்படி பார்க்கறது அப்படின்றது. இது அனாலிசிஸ்லாம் பண்றது அப்படின்னா, இட் இஸ் கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து நீங்க வந்து ந உங்களுக்கு வந்து நல்லா நீங்களே அனாலிசிஸ் பண்ணணும்னா, நீங்க இந்த மாரி வெப்சைட்ல போய் பண்ணலாம். இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, எதுக்கு இந்த தொல்ல அப்படின்ட்டு டைரக்ட்டா நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே டைரக்ட்டா கண்ண மூடிட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது நான் முன்னாடி காமிச்ச மாரி வந்து லாங்கர் ரன்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓரளவுக்கு இதுவும் வந்து ஆக்டிவ் ஃபண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலா தான் கிடைக்கும். இல்ல எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வேணாம். எனக்கு ஆக்டிவ் ஃபண்ட் தான் வேணும். பட் எனக்கு டைம் இல்ல அப்டின்னா, நீங்க யாரையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மென்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வரும். பட் அதுல கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். ஸோ இந்த பாராமீட்டர்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்ன பாராமீட்டர்ஸ் பார்க்கணும் ஒரு ஃபண்ட வந்து செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்டின்றது. உங்களுக்கு வந்து ஃபண்ட் செலக்ஷன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.